1000 ரூபாய் யாரு கேட்டது? எந்த தாய் கேட்டா? எங்க அம்மா கேட்டால, என் தங்கச்சி கேட்டால, கல்லூரிக்கு போகும்போது 1000 கொடுக்கணும். எந்த தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க? எந்த மாணவன் கேட்டான்? கல்விதான் தரமா கேட்டான். கல்வி கற்று வரும்போது வேலை கேட்டான். 1000 வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது எங்க அம்மாவுக்கு. 1000 ரூபாய் என்ன? 30 ரூபா கூட ஈட்டி கொள்ள முடியாத அளவுக்கு நீங்க வறுமையை வச்சுருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இந்த 1000 கொடுத்தே கொண்டு? இந்த தேர்தலுக்கு 1000, 26 தேர்தலுக்கு 2000 ஆகுமா? சரி, 2000. அடுத்து அரசு எவ்வளவு நாளைக்கு? எல்லா பல மாநிலங்களும் கொடுக்குறாங்களே சார். எல்லாம் தான் தவறுன்னு சொல்றேன். தொடங்கினது யாரு? நீங்க தான். நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. திராவிட மாடலை இந்தியா பின்பற்றணும். நீங்க அவர் பின்பற்றிட்டாங்க. நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க. திருமங்கலம் ஃபார்முலான்னு நீங்க, அது எல்லா ஊருக்கும் போயிடுச்சு. இப்ப திராவிட மாடல் நீங்க, அது எல்லா ஊருக்கும் போயிடுது. ஒரு நேர்மையற்றவன் நல்லாட்சி கொடுக்காதவன் இதுதானே. நான் நேர்மையற்றவனா இருந்தா என் மக்களை நேர்மையற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. நான் நேர்மையானவன் உண்மையானவனா இருந்தா என் மக்களும் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். நான் திருடனா இருந்து, நான் கொள்ளையடிக்கிறவனா இருந்து, நான் ஊழல்வாதியா இருந்தா அதுல கொஞ்சத்தை உங்களுக்கு பங்கு கொடுத்துட்டா நீங்க பேசாம இருந்துட போறீங்க. அவ்வளவுதானே. இந்த ஆட்சி முறையை எப்படி ஏற்பீங்க? இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை எதிரி ஊழலா மதவாதமா? இது ஊழல்ங்கிறது நான் என்ன செய்வேன்? ஊழலை அது ஊழல் லஞ்சம்லாம் நான் அதை ஒரு பெரிய குறையா எடுக்கிறதில்ல. இந்த வருஷம் ஆட்சி செஞ்சு என் பிள்ளைய படிக்க வரும்போது பசியோட வர்ற நிலைமையில தான் நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. அந்த உப்புமா போடுறீங்க, அதில் எவ்வளோ கமிஷன்? உண்மையிலே தரமாக உணவு கொடுக்குறீங்களான்னா அது இல்லை. ரெண்டாவது, எது ஒன்று நீங்கள் சரியாக இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வெற்று அறிக்கைகள். நீங்கள் நான் முதல்வனாகட்டும், இப்போ நீங்கள் நான் ஒரு அரசியலாக நீங்கள் எப்படி நினைப்பேன்னா, தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு நகரும்போது தான் அது சரியாக இருக்கும். இங்கே சேவை அரசியல் விட்டு செய்தி அரசியல் தான் இங்கே இருக்குது. ஒரு செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஜனவரி 1 நீங்கள் விளம்பரம் செய்கிறீங்க. நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சா நான் வேணால் காட்டுறேன். வேணா இப்போ வரும்போது இப்படியே நடந்து போகும்போது 2 பக்கம் பாருங்கள். நான் முதல்வன், 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். இந்த விளம்பர செலவே பல 100 கோடிக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்னைக்கு ஒரு தலைவன் நான் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டாரோ அப்பவே அவர் தோத்துட்டார்ல. எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க தமிழகத்தில். பட் ஸ்டாலின் அவர்கள் தான் மோசமான முதலமைச்சர் என்பது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஒரு எது ஒன்றுமே சரி கிடையாது. நீங்க சட்டம் ஒழுங்கு, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நாங்க வந்தா நீட்டை நீக்கும், நீங்க நாங்க வந்தா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பாருங்க. பெட்டியில வாங்கி மனுக்களை போட்டு பூட்டினீங்க. நான் வந்தா எல்லாம் சரி செய்வேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு. நான் கூட 100 கூட வேணாங்கய்யா, ஒரு 10 சொல்லுங்கன்னு கூட கேட்டேன். ஏதாவது சொல்லுங்க. 10 எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா எதுக்கு போராட்டம் வருது? இவ்வளவு பேர் வீதிக்கு எதுக்கு வரான்?